இப்போ வந்தப்பறம் இவ்வளவு பிரம்மாண்டமாலாம் வைக்க முடியும், இவ்வளவு இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு தீம்ஸோட பண்றதெல்லாம் ரொம்ப ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமா நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு ஓகே. இதுல வந்து யார் மாமியார் யார் மருமகள் வீட்டுலன்னு வந்து தி அதர் வே அரவுண்ட் நீங்களாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து நாங்க 3 ஜெனரேஷன் ஒரே வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டியோட மாமியாரும் வந்து இங்கதான் இருக்காங்க. பாய்ஸை விட ஐ வாண்ட் கேர்ள்ஸ் டு பி மோர் இண்டிபெண்டன்ட். இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவங்க காலில் நின்னாக்க இட் பி பர்த் ஐ திங்க். எனக்கு அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. உங்க மருமகள் செய்யற இந்த ஒரு ஃபுட், இந்த ஒரு டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உடைச்சிடலாமா? உங்க மாமியார் செய்யறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய இருக்கு. ஷீ டிராவல்ஸ் a lot. எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு. ஸ்ரீலங்கன் டிஷ் ஒன்று பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். நீ ஏன் இது பண்ற, நீ எப்போ இதை பண்ணி முடிப்ப, நீ எப்ப போற, எப்ப வர, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எங்க ஃபேமிலி வந்து இந்த சினிமா டிராமாவே நான் பார்த்தது கூட இல்லை. கொஞ்சம் என்ன இவ்வளோ பிஸியா இருக்காங்களேன்னு இருந்தது. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் இருக்க மாட்டார். சரி, பையன் ஆசைப்பட்டுட்டான். ஸோ நமக்கு அது வந்து டெஃபினெட்லி நல்ல பொண்ணாக தான் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு இது மாதிரி இல்லை. நாங்கள் போய் முதல்ல பார்க்கறச்சிலே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, வேறு வீட்டுக்கு வர மாதிரி இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரியே ஷி வாஸ். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப வி வர் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இட் வாஸ் பெஸ்ட். அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்தது? லைக் நீங்க உங்க மருமகளை பாக்குறப்ப அந்த ஒரு சினாரியோ எப்படி இருந்தது? இல்லை, முதல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்காம் எனக்கு தெரியாது அது வந்து தான் பொண்ணுன்னு. ஸோ அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படியே ஜாலியாக எங்கள் வீட்டு இதுக்கு வந்தோடனே அப்புறமா தான் அவன் சொன்னான். ஸோ முதல்ல வந்து ஓகே ஸ்ருதி அம்மா எதுவும் ஸ்ருதி ஆயித்தாடு ஒரு ஓகே அவனோட ஃப்ரெண்டு நிறைய அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் வர மாதிரி ஷீ இஸ் ஆல்சோ another கேர்ள் நினச்சிட்டு அப்போ ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் ஹி கேம் அண்ட் டோல்ட் இல்லை அதான் வந்து நான் லவ் பண்றப்போ. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தா? ஐயோ அப்படி நான் ஃப்ரெண்ட் இல்ல, இது வந்து தட் இட் வாஸ் நாட் லைக் ரொம்ப ஷாக்கிங் அப்படி இருக்குல்ல, ரொம்ப வெரி கேஷுவல். எல்லாம் முன்னாடியே அஸ்வின் சொன்னதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ வெரி எல்லா ஃபேமிலியோட சம்மதத்தோட தான் வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் லவ் மேரேஜ். பட் அஃப்கோர்ஸ் வித் ஆல் தேர் அவங்களோட எல்லா. ஸோ நீங்க நினைச்சிருப்பீங்களா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு டீனேஜ் வரும்போதே மாமியார் எப்படி இருப்பாங்க, நம்ம சீரியல்ல படத்துல எல்லாம் எனக்கு ஏனோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணினதே இல்லை. பட் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொடூரமா எல்லாம் நடக்கும். கேஷுவலா அப்படி விட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல மாமியார் நல்லா அமைவாங்கிறது தான் என்னோட கருத்து. பிகாஸ் இது வந்து ரொம்ப அப்படி பிளான் பண்ணி நம்மளுக்கு இப்படி இருப்பாங்களா அப்படிலாம் தான் ரொம்ப. இவங்க வந்து ரொம்ப கேஷுவல். இதுல வந்து யார் மாமியார் யார் மருமகள் வீட்டுலன்னு வந்து தி அதர் வே அரவுண்ட் நீங்களாம் நினைக்கிற மாதிரி இருக்காது. பாவம், ஷீ இஸ் வெரி என்ன சொல்றது, வெரி ஹாப்பி கோ லக்கி பர்சன். அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இங்க எப்படி நான் என் வீட்டுல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கேன். நத்திங் லைக் இங்க அப்படி நான் வந்து புதுசா என்ன வேற மாதிரி மாத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து என்னோட பேரண்ட்ஸ் எப்படி என்ன ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். இட்ஸ் மியூச்சுவல் இல்லையா? அவங்க எப்படி நம்ம ரொம்ப எப்படி என்னோட பேரண்ட்ஸோட நான் இருக்கேனோ அதே கம்ஃபர்ட் தான் எனக்கு வந்து இவங்களோடையும் இருக்கும். ஸோ நத்திங் லைக் யூ மாமியார் அப்படிலாம் நம்ம எங்களுக்கு இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் 3 ஜென்ரேஷன் ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டியோட மாமியாரும் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், எங்களோட ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட உங்க மாமியார் எப்படி மேம் நடந்துப்பாங்க? பிகாஸ் நீங்க இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மேம் சொல்றாங்க. ஸோ உங்களோட மாமியார் எப்படி நடந்து? மாமியார் ரொம்ப ஸ்வீட் தான். எல்லாருமே வந்து நம்ம அந்த படத்துல பாக்குற இந்த ஏன் அப்படி வில்லியா காமிக்கிறாங்கன்னு தெரியல மாமியார, அப்படி எல்லாம் வந்து வெரி ஸ்வீட். ரொம்ப இல்லாட்டி வந்து இவ்வளோ பேர் கொண்ட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கோம்னா இவ்வளோ இதுவா இருக்கலன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலன்னா நம்மளுக்கு வந்து அப்படி. இப்ப கூட ஷீ இஸ் ஆஸ்கிங் மீ, ஏன் நீ எதுலயுமே இல்லையா, இந்த டிவில எல்லாம் நீ வரமாட்டியா கேட்டுட்டு அவங்க தான் இப்ப வந்து நீ போய் கூட நீ வா, எதுலையான நீ வா, ஏன் இதுல நேத்திக்கு ஒண்ணு நீ வரல, அந்த மாதிரி. ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட். ஆனா ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு பாக்குறதே ரொம்ப ரேர். உங்களால பார்க்க ஓ ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் இப்பவுமே இருக்கா, இப்பெல்லாம் 2 பேர் சேர்ந்தாலே அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு எப்படி சொல்ல ஒரு கெப்பாசிட்டிஸ் நம்மளுக்கு இது மாதிரிலாம் இருக்கணும், லைக் விட்டு கொடுத்து போகணும், அந்த மாதிரியான கான்செப்ட் எதுனா இருக்கா, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இதுல வந்து எல்லாருமே நம்ம ஒருத்தருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்குள்ள யாருமே உள்ள போய்க்காம இங்க வந்து எல்லாருமே இண்டிபெண்ட். இங்க வந்து என் மாமியார் தனியா வந்து இப்ப கூட வந்து அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களே ஷீ டிரைவ்ஸ் ஹர் ஓன் கார், அவங்க வந்து ஷீ இஸ் an independent person. அந்த மாதிரி
மாதிரி தான் வீட்ல எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி. இங்க வந்து நீங்க ஏன் போறீங்க, நீங்க ஏன் வரீங்க, இந்த மாதிரி இந்த கேள்விக்கே இங்க வந்து இடம் இல்லை. என் மாமனார் அவர் கேட்கவே வேண்டாம், அவர் வந்து அவர் ஹீ இஸ் ஆல்சோ அன் இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களோட ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒருத்தர் உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஒரு பியாண்ட் ஒன் சர்டன் இது நோபடி வில் என்டர் இன் டு தேர் ஸ்பேஸ். ஸோ அதனால வந்து தட்ஸ் த மெயின் திங் தட் இட்ஸ் வெரி டேலண்டட். அவளுக்கு என்ன பண்ணுமோ ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங். அதனால அதை கொஷின் பண்ண ஒன்றுமே இல்லை. ஸோ ஷீல் டெல் ஆண்டி இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங்னா ஐ நோ வேர் ஷீ இஸ் கோயிங், somewhere productive or something she'll be doing. So அப்போ வந்து குழந்தைகள் என்கிட்ட I mean the children will be இல்லைன்னா ஆண்டி அதை கொஞ்ச நேரம் அங்கே போய் if you want you pick her up and come. So அந்த மாதிரி it's nothing to question anybody like. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லாம இப்போ வந்து ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வீட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இல்லாம 100% வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வென் ஐம் ரன்னிங் ஒரு இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வித்தவுட் தெம், என்னோட குட்டி குழந்தை ஆக்சுவலி அப்போ ரொம்ப ஃபியூ மந்த்ஸ் ஓல்டு தான், அவங்க பாட்டுக்கு வச்சுப்பாங்க, நான் பாட்டுக்கு என்னோட ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆல் த டைம் நான் காலையிலேருந்து வெரி பிஸி டிசைனிங் ஷாப் எவ்ரிதிங் இருக்கிறதுனால ஃபுல் டே ஷில் பி பிஸி. ஸோ அது நம்ம வந்து உடனே அவளை வந்து இது ஏன் நீ அப்படியே அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. she'll be correct. இப்போ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு, ஸோ நீ எதுக்கு ஒர்க் போயிட்டு வீட்டில் இரு பசங்களை பார்த்துக்கோ, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ஸ்லாம். ஸோ நீங்க இல்ல நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மருமகள் நீங்க வந்து ஷைன் ஆக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பவுமே எப்படின்னா இவங்க ஷீ இஸ் ஆல்வேஸ் அ பர்சன் ஹூ இஸ் வெரி, என்னோட சிஸ்டர் இன் லா வந்து டாக்டரேட் முடிச்சுட்டு இவங்க வந்து சொல்றதே எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், girls should be independent. That's it. Because I was very, நான் இல்லைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். So I want girls to be more boys, but I want girls to be more independent. இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு இன்னும் கொஞ்சம் அவங்க காலில் நின்னாக்க இட் வில் பி பர்த் அண்ட் ஐ வில் திங்க். ஸோ அதனால பொண்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தைரியமாக இருக்கணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு அவங்க வீட்டில் தான் இருக்கணும், அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ மேம் இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு ஆண்டர்பிரினர் இல்லையா, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த ஒரு ஆண்டர்பிரினராக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்களா, இல்லை மேரேஜ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்? ஸோ இது வந்து இட் ஆல் ஃபெல் இன் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டச் வுட் ஃபார் தட் என்னோட செட்டப் அப்படி எனக்கு அமைஞ்சுது. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவா, இன்ஃபேக்ட் என் மாமனார் பிளான் பண்ணி தான் வீடை கட்டினாரான்னு தெரியல, அதான் சொல்லிட்டே இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவா, இங்கே மாதிரி இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி கட்டினாங்களா, அதுவே அமைஞ்சுது. ஸோ அப்படி கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிச்சது, அது வந்து இப்போ வந்து ஸ்லோலி ஐ ஜஸ்ட் வித் எவ்ரிபடி சப்போர்ட் இட் இஸ் ஜஸ்ட் க்ரோயிங். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி இஸ் வாட் இட் டேக்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுதான் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னா அது நம்மளுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி இல்லாமல் அது பாசிபிளே கிடையாது. மதர் இன் லாவாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மெயின்லி. ஸோ இப்படிலாம் இல்லாத போது குழந்தைங்க வந்து ஐ ஹாவ் 2 children, 2 குழந்தைங்களையும் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்கூல்லேருந்து வருவாங்க, அவங்க வந்து தேல் பி டேக்கன் கேர், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து மெயின்லி ஜஸ்ட் லைக் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் லவ்ங்கிறது வந்து சம்திங் அ சைல்ட் நீட்ஸ். இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான ஒன்று வந்து அந்த கிராண்ட் பேரண்ட்ஸோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான். அது கிடைச்சதுனாலே வந்து அதனால எல்லாருக்கும் சொல்றது வந்து அவங்கவுங்க தாத்தா பாட்டியோட குழந்தைங்க வளர விடணும். இந்த வீட்டு செட்டப்பே வேற. இங்க வந்து எப்படின்னா இங்க வந்து எங்கேயாவது வந்து என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட சிஸ்டர் இன் லாவோட மாமியாரா இருக்கட்டும், எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. இது வந்து என்னோட பொண்ணோட வீடு, இது வந்து என்னோட சம்மந்தியோட வீடு அப்படின்லாம் அவங்க ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாரும் இங்க இந்த வீடு ஃபுல்லா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய விட்டு கொடுத்து எல்லாம் எல்லா சைடுக்கும் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி நேச்சுரல் டு பி லைக் திஸ். இப்படி தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே. இதுல எல்லாம் இந்த சினிமாலெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரிலாம் யாருமே இல்லை, அந்த மாதிரிலாம். இன்ஃபேக்ட் ஏன்னா எல்லாரும் இதே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால இப்பத்து ஜென்ரேஷன் வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். அந்த காலத்து அந்த இதெல்லாமே போயாச்சு. இப்போ மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நிறைய வி ஸ்பெண்ட் ஆர் டைம் டுகெதர் மோர் தென். இப்போ வந்து நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட நேச்சுரலி அந்த இன்லாஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் நிறையா இல்லையா. அதனால வந்து லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர். ஸோ தட்ஸ் வாட் த மேரேஜ் இஸ் ஆல் அபவுட். தட்ஸ் வாட் ஐ சே. அப்படின்னா அதே மாதிரி உடைச்சிடலாமா? அவளுக்கு அது மாத்திரம் தான், சமையல் தான் பிடிக்காது.
சமையல் அதோட okay. என்னன்னா நான் வந்து ரொம்ப நல்லா சமைக்கிறவங்க இருக்கிற இடத்த நம்ம ஏன் போய் நம்ம டேலண்ட் எல்லாம் காமிச்சிட்டு நான் அந்த பக்கம் மட்டும் நான் கொஞ்சம் போல. அப்படி சொல்லலாம்ன்றீங்களா? ஏன்னா என் மதர் இன்லாவும் சரி என் சிஸ்டர் இன்லாவும் சரி இந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. நான் நல்லா அது ரொம்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆண்டி சொன்னாங்க கரெக்டா ஸ்ருதி கிட்ட கொடுத்துடு, அவ கரெக்டா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு மட்டும் நான் போய்க்கல, அது பாத்துப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க எனக்கு யோசிச்சிருக்கீங்களா அவங்க செய்வாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது உண்டா? லைக் ஸ்டார்டிங்ல இல்ல அவங்க வந்து ஸ்டார்டிங்ல சொன்னா இல்லம்மா அந்த ரிஸ்க் எல்லாம் அவங்க எடுக்க விரும்பல. நீங்க அந்த மாதிரி நினைச்சது இல்ல, அவளே பண்ணது இல்ல. நீங்க என்னைக்காச்சு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அந்த தாட் இருந்தது என்ன உனக்கு சமைக்க தெரியாதா? இல்ல அவ வந்து சொல்லுவா முதல்ல, அம்மா ஆண்டி இன்னைக்கு குக்கெல்லாம் வரலதான் என்ன ஸ்ருதி நீ பண்ண வேண்டாண்டி. அவ ரொம்ப ஈஸியா சில் மேக் மீ. நம்ம வெளில ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு கோ சரி ஸ்ருதி அவ்வளவுதான். அவளே நீட்டா எல்லாம் பண்ணிடுவா. அதனால அதுக்கு ஒன்னும் தலையை உடைச்சுக்க வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அவ சொல்லுவா ஆண்டி நீயும் பண்ணாத, நம்ம தான் we can chill out ஆண்டி. உண்மையிலே உங்களுக்கு ஒரு சில்லான மாமியார் இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால ஜாலியா ரெண்டு பேருமே அவ்வளவுதான். ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம். உங்க மாமியார் செய்தியில எனக்கு ரொம்ப பிடிச்சமான நிறைய இருக்கு. தட் இஸ் அவங்க வந்து தேங்காய் பால் பரங்கிக்காய் போட்டு தேங்காய் பால் ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷீ டிராவல்ஸ் அ லாட். எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு. ஸ்ரீலங்கன் டிஷ் ஒண்ணு பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது அசாம் போயிட்டு வந்துட்டு அசமீஸ் கறி, நாங்களே அதுக்கெல்லாம் பேர் வேற வச்சிருக்கோம். அவங்க ஒரு நார்த் ஈஸ்ட் ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துட்டு அங்க போயிட்டு நான் இது சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வீட்டுல வந்து ட்ரை பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இருந்து அது அசாம் கறின்னு நாங்க அதுக்கு பேர் வச்சிட்டோம். ஸோ இட்ஸ் கேபேஜ் அண்ட் இதெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஷீ இஸ் அ வெரி குட் குக். தட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்க நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என்னோட கிட்ஸும் சரி என்னோட சிஸ்டர்-இன்-லாவும் சரி எங்க எல்லாருக்குமே ஃபேவரட். என்னோட ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ஃபேவரட் அவங்களோட சமையல். மாமனாருக்கு அஃப்கோர்ஸ். ஸோ வந்து நல்லா இருக்கும். அவங்க அஸ்வினே அவனே பண்ணுவான். அஸ்வின் நல்லா வந்து அஸ்வினுக்கு சமைக்க பிடிக்கும். ஐ திங்க் அந்த ஜீன்ஸ் எல்லாம் அப்படி பாஸ் ஆனா இருக்கு. ஸோ அஸ்வின் குக்ஸ். என்னோட ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாரு. மேம் நவராத்திரி முடிஞ்சோடனே எங்களுக்கும் அந்த ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ மாமியார் மருமகள் அப்படிங்கறதுனால ரொம்ப ஒரு அழகான பாண்டிங் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்க ரெண்டு பேருக்குமே நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ், உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு பெஸ்ட் மெமரிஸ் தான் எப்போ? நிறைய மெமரிஸ் இருக்கு. தட் இஸ் லாட் ஆஃப் மெமரிஸ். நாங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏதாவது ஜுவல்லரி வாங்க போவோம். ரொம்ப அதுல வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பிங், அந்த பட்டு புடவை கடைக்கு போறது, அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். டிராவலிங் வந்து கேட்கவே வேண்டாம். அவ ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவா. சோ கோயிங் டிராவலிங் அவளோட போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. ஏன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும். அங்க போனா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். அப்படி ஃபுல் டைம் ஷீல் டேக் கேர். என்னன்னோ அவ்வளவு நல்ல இடத்த ஸோ முதல்லேருந்து ஷீல் ப்ரிப்பேர். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ அழகா டிராவலிங் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் லவ்லி மூமெண்ட்ஸ். அவளோட டிராவல் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப. ஓகே, இவ்வளோ டிராவலிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மெமரபிள் டே அப்படின்னா? நாங்கள் வந்து இது நிறைய போயிருக்கோம். லங்காவியில் வந்து அந்த லங்காவியில் வந்து என்னாச்சுன்னா நாங்கள் வந்து எல்லா ஃபுல் ஃபேமிலி போயிருந்தோம். நானும் ஆண்டியும் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் இது மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல அங்க இருக்கு. இவ்வளவு தூரம் போயிட்டோம், அதை பார்க்காம நம்ம காருக்கு போவே கூடாது. நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ரெண்டு பொண்ணும் சரி, அவ பொண்ணு பாத்துக்கணும், மத்த குழந்தைங்களும் அஸ்வின் பாத்துக்கணும்னு நாங்க வாயை திறக்கல. அந்த அங்கேயே இருங்க, நாங்க வரோம் சொல்லி ரோப் கார் இருக்கு. ரெண்டு பேரும் மட்டுமா? தனியா நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒரு ஊருக்கு போயிருக்கோம். எல்லா ஃபுல் ஃபேமிலியும் சரி ஓகே எல்லாம் கிளம்பலாம், டைம் ஆச்சு, காருக்கு போலாம், குழந்தைங்க எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆகுது, நம்ம காருக்கு போலாம். நானும் ஆண்டி, அதுக்கப்புறம் உஷா ஆண்டின்னு சொல்லிட்டு ஆண்டியோட கசின், நாங்க 3 பேர் மட்டும் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி போட்டோம். நம்ம 3 பேரும் சைலண்டா போயிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம். பிரிட்ஜ்ல வாக் பண்ணி தான் ஆனோன்னு சொல்லி அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டோம். லாஸ்ட் ரோப் கார்ல நாங்க வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எல்லாம் அனுப்பிச்சிட்டோம் கீழே. இவங்க டென்ஷன், போனும் கிடையாது, இவங்க என்ன வரலன்னு few hours ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வரவே இல்லை. சரி என்ன வேணா நடக்கட்டும். ரொம்ப ஆவலா சொல்லுங்க. இல்ல அங்க போய் அவ்வளவு போட்டோஸ் எடுத்து எல்லாம் எடுத்து கீழே வந்தோன்னு ஒருத்தர் மூஞ்சி எங்களால மறக்கவே முடியாது. எங்க போனீங்க எல்லாரும் நினைச்சிட்டாங்க நாங்க 3 பேர் தொலைஞ்சே போயிட்டோம். ஒருத்தர் மூஞ்சி அவ்வளவு கடுகடுன்னு வச்சுட்டு யாருமே எங்களோட பேசவே. நாங்க அப்பவும் அவ்வளவு தூரம் போயிட்டு நாங்க ஃபுல்லா பாத்துட்டு தான் வந்தோம். நீங்க வந்து உங்களோட மருமகளை நினைச்சு ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் பண்ண அந்த ஒரு மூமெண்ட், அந்த மாதிரி என்ன உண்டா மேம்? அவ முதல்ல இந்த கடை
எதுவுமே அதை பத்தி படிக்கவும் இல்லை, டிசைனிங் இல்லை, ஃபேஷனே அந்த டெக்னாலஜி அது இது நத்திங். ஷி டெட் ஹர் இன்ஜினியரிங் வேற ஏதோ சப்ஜெக்ட் ஏதோ. ஸோ வந்தோன்னா ஆண்டி அது ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் டெய்லரிங் வேற. ஸோ கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் அதில் they all had a bitter experience அந்த டெய்லரிங் இது. சரி ஏதோ யூனிட் ஏதோ சொல்கிறாலே கொஞ்சம் பயமா இருந்தது. இருந்தாலும் ஐ தாட் என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறா ஓகேன்னு. பட் அவள் போக 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 அது இவ்வளோ பெருசாக கொண்டு வந்தேன். ஐ வாஸ் வெரி ப்ரௌடான, வெரி ப்ரௌடாக தான். ஷி அச்சீவ் வாட் ஷி வாண்ட்ஸ். அது வந்து ஷி ஒர்க் ஹார்ட். அது வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதில் ஐம் வெரி வெரி ப்ரௌட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்கள ஆமா டெஃபினட்டா பத்தி? எல்லாருக்குமே அவ வந்து ஸ்ருத்தினா தே லுக் அப், அப்படி அவளை அப்படி பார்ப்பாங்க எல்லாரும். எங்க வீட்லயே ஆட்டும், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டும், எவ்ரிபடி லைக்ஸ் சோ மச். ஸோ உங்களுக்கு மேம் உங்க மாமியார் நினைச்சு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல எல்லாமே சில பேர் எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும். இவங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீ ஏன் இது பண்ற, நீ எப்போ இதை பண்ணி முடிப்ப, நீ எப்போ போற, எப்போ வர, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஏன் இது வந்து நீ வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ற, இல்லை நீ வந்து இது ஏன் நீ பண்ணலை, எந்த மாதிரி எனி கொஷின் வந்து ஆஸ் ஷீ ஹஸ் காட் ஆல் த ரைட்ஸ் டு ஆஸ்க். பட் ஒரு நாள் கூட இது நீ ஏன் பண்ற அப்படிங்கிறத கேட்டதே. திடீர்னு ஷாக் கொடுப்பேன். நான் வந்து இப்போ வந்து காஞ்சிபுரம்ல வந்து ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆடம்பராக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ரெடிமேட் பிளவுசஸ்க்கு. அது வந்து டக்குன்னு டிசைட் பண்ணி வந்து அவங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி ஸ்டோர், அப்படியா அதுக்கு சந்தோஷம் தான் பட்டாங்களே தவிர நீ ஏன் அங்கே கடை திறந்திருக்க, ஏன் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த குவாலிட்டி வந்து அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து எங்களாலையும் நெக்ஸ்ட் எடுத்து பண்ண முடியறது. அண்ட் தட் இஸ் ஒன் குவாலிட்டி தட் ஐ ரியலி அட்மயர் இன் ஹர். அண்ட் ஐ வாண்ட் ஆல் த அதர் எல்லாரும் இந்த மாதிரி இருந்தாங்கனாலே வந்து யூனோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இட் வில் பி a boost for them. ஸோ உங்களோட மாமனார் எஸ்வி சேகர் சார் என்ன சொன்னாரு, நீங்க இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க? ஸோ இது வந்து இட் இஸ் மோர் லைக் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இல்லாமல் இட் கிராஜுவலி க்ரூ. ஒரே ஒரு ரூமில் ஒரு டெய்லர் வச்சு ஆரம்பித்து அப்படியே ஸ்லோவாக வந்து டெவலப் பண்ணி 50-60 பேர் பண்ணும்போது அவர் வந்து ஒரு தடவையும் அவரோட சஜஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. தட் இஸ் அவர் எப்படி சொல்கிறது, அவர் சச் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். அவர் வந்து நிறைய லைஃப்பில் வந்து சாதிச்சவர். அந்த மாதிரி எனக்கு ஒரு என்சைக்ளோபீடியாவே வீட்டில் இருக்குன்னா நான் இதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க. ஸோ ஹீ வில் எல்லாத்துலேயும் அவரோட இன்புட்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப என்கரேஜிங்காக வேணும் பண்ணுவார். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பார். வெரி பர்சன். இப்படிலாம் ஒருத்தர் லைஃப்பில் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து எக்ஸாம்பிளாக அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க மேம். எஸ்வி சேகர் சார் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து பயங்கரமா வீட்லயே அவருக்கு ரெஸ்ட் இல்லாத டைம் எல்லாம் இருந்திருக்கு. அந்த டைம்ல நீங்க சார் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு மெமரிஸ் பத்தி என்ன ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா முதலான எங்க ஃபேமிலி வந்து இந்த சினிமா ட்ராமாவே நான் பார்த்தது கூட இல்லை. ஸோ சடனாக அந்த மாதிரி ஒரு என்ட்ரு பண்ணோடனே கொஞ்சம் என்ன இவ்வளோ பிஸியாக இருக்காங்களேன்னு இருந்தது. அதுவே போக போக பழகிடுச்சு. அதுவும் இல்லாத பிஸி இன் த சென்ஸ், நமக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவருக்கு அப்போ தான் ட்ராமா. ஒரு தீபாவளிக்கு மார்னிங்லேருந்து ஹில் பி ஹேவிங் அதுக்கானால அது ப்ரிப்பேர் பண்ண அது இதுன்னு. ஸோ எந்த ஃபங்க்ஷனுக்கும் வீட்டில் இருக்க மாட்டார். ஸோ ஆல்வேஸ் அதெல்லாம் குழந்தையில வச்சுட்டு நான் தான் இருக்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப முதல்லலாம் இட் வாஸ் தென் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஐ ஹாவ் டு புட் அப்ங்கிற மாதிரி தென் slowly we got adjusted to. ஸோ மேம் இப்போ வந்து ஸ்ருதி மேம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாரம்பரிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க. லைக் இந்த நவராத்திரி 9 நாள் கொலு தொடர்ந்து பண்றது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ப்ரௌடா ஃபீலா இருக்கும் மேம்? ஏன்னா இப்போ வந்து ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து இதை பத்தி அவ்வளோ ஒரு அவேர்னஸ் கிடையாது. யாருமே இது வந்து ரொட்டீனா பண்றது கிடையாது. பட் மேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ சொல்லுங்க மேம். அவளுக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா எனக்கே நிறைய விஷயம் தெரியாது. அவகிட்ட தான் நிறைய கத்துப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் எப்படி ஓபி அடிச்சிருவேன். நான் வந்து அழுவா இந்த இதெல்லாம் இல்லை. எங்கள் மாமியார் வைக்கச்சில எங்கள் மாமியார் கூட போய் நிற்பேன், அவ்வளோதான். அது மாதிரி நைஸாக இந்த மாதிரி இருந்துட்டேன்னா இவ வந்தப்புறம் இவ்வளோ பிரம்மாண்டமாலாம் வைக்க முடியும், இவ்வளோ இதெல்லாம் இருக்கு, இவ்வளோ தீம்ஸோட பண்றதெல்லாம் ரொம்ப ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். அதை தவிர கொஞ்சம் கொஞ்சமா நான் அதெல்லாம் கத்துக்கிட்டு ஓகே. ஆண்டி வந்து கேட்பாங்க இந்த தடவை இந்த தீமா ஃபர்ஸ்ட் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு, இந்த தீம் என்ன, போன வருஷத்தோட தீம் அப்படிதான், இதை நான் கேள்வியே பட்டதில்லை, நீ ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடு, எக்ஸ்பிளைன் பண்ணிடு. சரி ஓகே நீ டைரக்டா வர கெஸ்ட் நீயே பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி இன்னசென்ட் ஷீஸ். எப்படி சொல்றது, அவங்க வந்து அதான் ஆல் தீஸ் இயர்ஸ் ஷீஸ் ஒன்லி பீன் சப்போர்ட்டிவ். தோ வந்து இல்ல எனக்கு தெரியாது நீ ஏன் பண்ணணும் அப்படின்லாம் இருந்ததே இல்லை. மோரோவர் தெரிஞ்சிருந்தா கூட இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும், இது ஏன் இப்படி இவ்வளோ இதுவா பண்ணணும் அப்படிலாம் ஒரு நாள் கூட கேட்டதே கிடையாது. இல்ல அது கேட்கறதுக்குள்ள இப்போ பசங்களும் they are learning.
அந்த சின்னது முதற்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுனா பண்ணிடுவான். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில்ட்ரன் இந்த வயசுலேயே தே ஸ்டார்ட் லேர்னிங், அதெல்லாம் அது ரொம்ப இவ சொல்கிறதுனால அதுங்களும் தே ஸ்டார்ட் டூயிங் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் இட்ஸ் வெரி ஹாப்பி டு சீ தெம் லைக் தட். ஸோ இப்போ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு அதோட புரிதல் இருக்க மாட்டேங்குது. ஸோ எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நினைக்கிறீங்க? மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தான். குழந்தைங்க வந்து என்ன பார்த்து வளர்றாங்கங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிட்ஸோட இந்த க்ரோயிங் இயர்ஸில் வந்து தாத்தா பாட்டினா எப்படி இருப்பாங்க, அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி வந்து அவங்களோட ஓல்டேஜ் எப்படி இருக்குது, எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்களோட என்னெல்லாம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் வந்து கிட்ஸோட ஷேர் பண்ணிக்கும் போது, அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதெல்லாம் பார்த்து வளர்கிற கிட்ஸ் வந்து வெறும் இந்த ஃபோனோடையும் இதோடையுமே இருக்காமல் நிறைய வந்து யூனோ நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சாருக்கு இவங்களுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா இருக்குது இல்லையா? இன்ஃபேக்ட் என் பையன் வந்து உட்காந்து ஃபுல் டைம் சாரோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு அவர் வந்து அவரோட ட்ராமா டயலாக்ஸ் சொல்கிறதும் சொல்லி கொடுக்குறதும் ஃபுல் டைம் அவன் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி இதை விட பெரிய ஒரு இது வேற என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அது எங்களுக்கு வந்து இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸுக்கெலாம் இப்போ என்னென்னா எங்கள் பசங்களோட வி வர் ஸ்ட்ரிக்ட். அப்போ எங்களுக்கு வந்து அது பசங்க எப்படி வளரணும் அதில் தான் இருந்தோம். இப்போ வந்து எங்கள் வேலையே கொஞ்சிறது தான். ஸோ அதனால எங்களுக்கு இட்ஸ் வெரி நைஸ் டு பி வித் த கிட்ஸ். அதுதான் எங்களுக்கு மெயின் இதுவே. அதனால அது எப்போ வருவான், அவனோட இருக்கணும், ஆர்னாவோட இருக்கணும், அதே தான் எங்களோட மைண்ட் ஃபுல்லாக அந்த திங்கிங். ஸோ இட்ஸ் டெஃபினட்டாக வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இது வந்து இட்ஸ் பிளெஸ்ன்னு சொல்லுவேன். யாரும் இது மிஸ் பண்ணாலும் இட்ஸ் ரியலி சம்திங். ஏன்னா அது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தான் அந்த வழி தெரியும். ஏன்னா ஒரு நாள் வந்து காமிக்கிறது அப்புறம் கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் ரொம்ப இட்ஸ் பெயின்ஃபுல். ஏன்னா இப்போ தான் வீ கேன் என்ஜாய் ஆகிறது குழந்தைங்களோட இருக்கிறது. டோட்டலாக இப்போ வேற. ஆண்டி அங்கிளுமே வந்து இதே செட்டப்ல தான் இருந்தாங்க. அங்கிள் அவங்களோட அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் கீழே இருந்தாங்க, இவங்க மாடியில ஸ்டே பண்ணிருந்தாங்க. ஸோ மை சில்ட்ரன் ஆல் தாத்தா பாட்டியோட தான் ஃபுல் டைம். அதனால இப்போ வந்து பொதுவா ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? பொண்ணு மாதிரி நடத்தணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அந்த அப்படி நடத்தினாலே அந்த ஒரு பாண்டிங் வந்துடும். ஏன்னா அம்மா கிட்ட எவ்வளோ எல்லாமே பொண்ணுன்னா அம்மா கிட்ட எல்லா விஷயமும் பேசுகிற மாதிரி தான் மருமகளும். நம்ம க்ளோஸாக எவ்வளோ க்ளோஸாக இருக்கோமோ அவ்வளோ க்ளோஸாக ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் டு பி. அவ்வளோதான். ஏன்னா பையன் தான் ஒஸ்தி, ஐ மீன் பையனை பிரிச்சிடுவா அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஐ திங்க் யாருமே அப்படிலாம் இல்லை. அண்ட் மோரோவர் வி ஆர் வெரி க்ளோஸ் டு அவ்வளோ பொண்ணு நம்மளோட பொண்ணுன்னு நினைச்சாலே இட்ஸ் அ வெரி மெயின் பாண்டிங் உடனே வந்துடும் அப்படி நினைச்சோம்.